පසුගිය පෙබරවාරි 17 වෙනිදා ජනාධිපතිවරයා විසින් අපේ ආණ්ඩුවේ கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி ஜனாதிபதியினால் எமது அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு 2-3 தினங்கள் கடப்பதற்கு முன்னர் மார்ச் 6ஆம் தேதி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என ஒரு தாதியர் சங்கத்தின் தலைவர் அறிவித்தார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுடன் செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பாளர் நாயகமாக செயல்பட்ட ஒருவர் அதனை குறிப்பிட்டார். எவரும் எதிர்பார்க்காத வகையில் சகல அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள எமது அரசாங்கம் தீர்மானித்தது. அதற்கு முன்னர் கொடுப்பனவுகள் மாத்திரமே பெற்றுக்கொள்வதற்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய நிலைமை காணப்பட்டது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளுக்கு முகங்கொடுக்கவும் நேர்ந்தது. அவ்வாறு இருந்த போதிலும் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது. தொழிற்சங்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாத நிலையில் எமது அரசாங்கம் சகல அரசு ஊழியர்களுக்கும் வைத்தியர்களுக்கும் உணரக்கூடிய வகையிலான சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கின்றோம், மேலதிக கடமைகளுக்கான கொடுப்பனவை அதிகரிக்கின்றோம், வருடாந்த சம்பள அதிகரிப்பையும் அதிகரிப்பதோடு இவர்களுக்கு வருமானம் ஈட்டும் போதான வரி சலுகையையும் பெற்றுக் கொடுக்கின்றோம். வைத்தியர் ஒருவருக்கு 54,290 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நாம் 94,150 ரூபாய் வரை அடிப்படை சம்பளமாக அதிகரித்துள்ளோம். 39,260 ரூபாயினால் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்படுகிறது. நான் சுகாதார அமைச்சராக நியமனத்தை பெற்றுக்கொண்டு முதலாவது பேச்சுவார்த்தையை GMOA அதிகாரிகளோடு மேற்கொண்டேன். ஜனாதிபதியும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்கள் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 6ஆம் தேதி சுகாதார அமைச்சின் ஒதுக்கீடுகள் தொடர்பிலான விவாதத்தை அடிப்படையாக கொண்டு 5ஆம் தேதி நாடு முழுவதும் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்கவும் 7ஆம் தேதி தொடர் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து நோயாளர்களை சிரமத்துக்குட்படுத்தும் பணிப்புறக்கணிப்பு குறித்தும் நேற்று அறிவிக்கப்பட்டது. நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவ்வாறு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்வது நியாயமற்றது. அதனை மேற்கொள்ள வேண்டாம். பிரச்சனைகள் இருப்பின் பேச்சுவார்த்தை நடத்த நாம் தயார். மக்களை சிரமத்துக்குட்படுத்தும் நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். ඕන කෙනෙක් එක්ක අපි සාකච්ඡාවට ලෑස්ති. ජනතාව පීඩාවට පත් කරමින් අසාධාරණ වෘත්තීය ක්‍රියාමාර්ග ගන්න එපා කියන ඉල්ලීම කරන්න කැමතියි. කතානායකතුමනි